கராய நம. ஓம் பவாய குணசம்பவாய சிவதாண்டவாய நம. ஓம் ஹரியோம் நிர்லோப நீதிமத் விருதா நிர்விக்னா நிமிஷபாகா தும்பிஜா துஷ்டசம்ஹாரி துருமத துரிதபாக பர்வதம்சா தம்மிலா தமாலா சியாமல சத்குரு சம்ஹார பாஜகோரந்ததான. ஓம் ஐயும் தும் துர்காதேவியே சர்வ சத்குரு வசிஷ்வாக. குறியிட்ட காயமும் புலப்பட்ட எனக்கு தெரியிட்ட நிலையும் தரிசனப்படுத்தி கருத்தினிற் கபால வாயில் காட்டி இருத்திமுத்தி இனிதெனக் கருளி என்னை அறிவித்து எனக்கருள் செய்த வித்தக விநாயகா விமலா விரைகளல் சரணம். ஆதிமுதல் ஆண்டவனாய் யமனியிலே தானிலங்கி சோதிதனை தானளிக்கும் ஐங்கரனே பதிமலரே கதியெனவே பணிந்து நின்றேன் முன்வந்து நீயருள்வாய் மதிமிகுந்த மன்னவனே பொன்கரனே. அதாவது இன்னைக்கு இந்த ஜாதகர் பிறந்து 37 வருஷம் 2 மாதம் 14 நாள் ஆச்சு. இந்த ஜாதகருடைய லக்குணம் என்பது மகர லக்குணம். இளவரச இந்த அதை கொஞ்சம் சாத்தி வை, பாதி தலை மேலையும் பாதி கீழே தெரியுது. இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம் வேறு இப்படி தள்ளின மாதிரி இப்படின்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஓகே போ இன்னும் கொஞ்சம் ரெடி ஒன்று வேணது விட்டு அப்படியே போகலாம். அதே மாதிரி இந்த ஜாதகருக்கு இன்னைக்கு நடக்கிற திசை 4ஆம் திசை. அதிலும் சூரிய திசை முடிஞ்சு சந்திர திசை முடிஞ்சு செவ்வாய் திசை முடிஞ்சு இப்போ ராகு திசை நடந்துட்டு இருக்கு. ராகு திசையில நடக்கிற புத்தி என்னன்னா தேட கிடைக்காத புத்தி, செவ்வாய் புத்தி. கன்னிராசிக்காரனுக்கு செவ்வாய் ஒருவனே மேலான ராஜயோகாதிபதி, நல்லதே செய்வார், பயப்பட வேண்டியதில்லை. பட்டிக்காட்டில் பிறந்த ஜாதகன் பட்டணத்தில் நிலம் பிடிக்கணும், பட்டணத்தில் வீட்டை கட்டணும், பட்டணத்தில் தொழில் புரியணும், அப்பே யோகம் பொருந்தி வந்துச்சு. அதுக்கு சோசியத்தில் என்ன சொல்லுதுன்னா, கானகத்தில் ஜனித்த கற்கடகம் சிங்கத்திற்கு சேயும் சுக்கிரனும் பிரபல யோகராம். இந்த கன்னியாராசியில யாரு பிறந்தாலும் இந்த செவ்வாய் ஒருவனே மேலான ராஜயோகாதிபதி, நல்லதே செய்வார், கெடுக்க மாட்டார். இன்னும் அது 7 மாதம் 19 நாளைக்கு செவ்வாய் பகவானுடைய புத்தி இப்ப நடந்துகிட்டு இருக்கு. லக்னம் என்ன? மகரம். மகரத்தில் பிறந்தவன் நிகரில்லாம வாழ்வான். அப்ப பஞ்சலோகம் என்றுரைக்கு இவர்தாயி வர்க்கந்தன். தாயோட பிறந்தது 5-6 பேர் வரும். 2 மாமனும் 2-3 தாய்கள் மாதிரி என்னமோ ஓடுது வண்டி, என்னமோ நிக்குது வண்டிங்கிற அளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். போமனவே தகப்பனொழி பஞ்சலோகம் என்றுரைக்க தாப்பனோட பிறந்து 2-3 பேர் வரணும், அதுலயும் குற்றம் இல்லை. இந்த ஜாதகனுக்கு இளைய சித்தப்பான்னு வரும். ஆமா, அதுல என்னென்ன ஒரு குற்றம்? சந்திரன் 3-4, சனி புதன் 7-10, புந்திதான் 8 நிற்க, பையனும் பிறந்து சாகும் சந்தேகம் இல்லை பாரு. இந்த ஜாதகத்துக்கு ஆகாதுங்கிறேன். பூரா பொம்பளை பிள்ளைகளா பிறக்கும், 2-3 பிள்ளைங்க இருக்கும். அதுக்கு மிகப்பெரிய யோகம், அதுல கெடுதல் வரல. இந்த ஜாதகத்திற்கு 3ஆம் இட செவ்வாய் பகவான் சகாயம் போகம் வீரிய ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு. செவ்வாய் எப்படி உட்கார்ந்துருக்காரு? குருவீட்டுல வீரியஸ்தானத்தில் உட்கார்ந்ததுனால மாமனுக்கு அதே மாதிரி மாமனுடைய குடும்பாதிபத்தியத்திலையும் பெரிய கலக்கம். இடமதி என்றுவாத அவர் தனக்கு தாரமது தோற்று. 2 தாரம் வரணும், இல்ல 1 தாரம் தான்னா அங்க 2 குழந்தைகள் தான் இருக்கணும். அதான் விதிவிலக்கு சட்டத்துக்கு. அதே மாதிரி 5ல குரு இருந்தா 3-10 மேலே தானப்பா 5-10 உள்ளே இவன் தனக்கு தம்பிக்கு 58 வரைக்கும் தாய் தாப்பனை வச்சுக்கலாம். 60 ஆகணும் மகனுக்கு. அப்புறம் உங்களுக்கு எல்லாம் மாரக திசை. அது வரைக்கும் தீர்க்காயில் நீண்டாயில் நீண்ட சுகம். 10 இட்லி சாப்பிட்றீங்க, 12 இட்லி சாப்பிடலாம், 5 இட்லி நீங்கிறீங்க, 6 இட்லி சாப்பிடலாம், கெடுதல் இல்லை, நல்லா இருக்கும். வாழ்க்கையில் இன்னல்கள் என்பது வரல. அதே மாதிரி 2ல ராகு, 2ஆம் இடத்துல ராகு அமைஞ்சதுன்னா என்ன? முன்னவர் பாட்டனார் பெதிரோடு சொத்துக்களை காட்டிலும், தகப்பா காலத்தில் பாட்டா காலத்தில் சம்பாதிச்ச சொத்தை காட்டிலும், தன்காலத்தில் தகப்பன் பிறந்த பிறகு எழுதிய நிலங்கள், தகப்பன் பிறந்த பிறகு செஞ்ச கிணறு குட்டைகள், தகப்பன் பிறந்த பிறகு கட்டின வீடுகள் மிகச்சிறப்பா இருக்கும். எவனுமே குறை சொல்ல முடியாது. அப்ப அத்தைன்னு சொல்லக்கூடிய அத்தைக்கு அதே மாதிரி தான் தவப்புத்திரன் என்ற அத்தைக்கு 2 பயம் பிறகு குடும்பம் சுத்தப்படாது. மேலும் உய்யாள நின்ற ராசிக்கோரீரார் 8 மாலவன் மதியும் கூடியவள் பிறந்த நாள் சகடையோகம். அத்தை பிறந்ததும் சகடையோகம்.
அப்ப என்ன சொன்னேன், வாக்கினில் 24 மருவிய ஈராறில் செவ்வாய் தேக்கிய பிளமதாக பிறந்திட இருந்த சேயிக்கு பாக்கிய பூமான் செத்து பாரினில் விதவையாவாள். அப்ப அத்தையும் தோஷத்தோட தான் இருக்கணும். ஆனா பூரா பசங்களா பிறக்கும். ஆமா, அதுல குற்றம் இல்லை. அதுகளுடைய காலம் ஓடும். ஒரு பையன் செத்தும் போனேன். அதானுங்க அந்த கணக்கு மொத்தத்துல வருது. அப்புறம் அவன் பிறந்த நேரம் சொல்லாம சாகுவே. நல்லா இருந்தா நீண்ட ஆயிரம் நல்ல சுகமா இருக்கு. அதான கணக்கு. அதெல்லாம் அருமையா இருக்குங்க. இனிமேல் கெடுதல் இல்லைங்க. அவங்க குடும்பம் நல்லா இருக்கும். நல்ல யோகம் பிறந்துருச்சு. இந்த ராகு திசை 7 மாசம் 19 நாளோட முடியுது. சரி, அதுக்கு மேல 16 வருஷம் குரு திசை வருது. அப்ப குரு 16, இதுல ஒரு 7 மாசம் வச்சுட்டா 8ன்னு வச்சுங்க. 38 ஒரு 16 எவ்வளோங்க? 56 வருது. 56 57 வரைக்கும்ங்க குரு திசையே நடக்குங்க. அதுலதான் அரசு காரியங்கள் நல்ல தூரத்தில் இடமாங்கி போட்டு வீட்டை கட்டுறது, நிலம் வேற ஒரு வெள்ளச்சேலக்காரி நிலம் வேற ஒன்று வருது. வேணும்னா இதெல்லாம் வேண்டாம்னா விட்டுறலாம். 4ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாலே வெள்ளக்காரி சொத்து வரணும், இல்லை குழந்தை இல்லாதவருடைய சொத்து வரணும். பெண்கள் வழி சொத்து ஒன்று எழுதி ஆகணும் தம்பி. அது வேணுங்கிறது வேண்டாங்கிறது நீங்க முடிவு எடுத்துக்க வேண்டிய வேலை. ஜோசியத்துல அந்த பாயிண்ட் இருக்குது. 5ஆம் இடத்துல குரு வைக்குவான்ட்டார். நிலம் வீடு மனை நல்ல வாகனம் நல்ல சுகதேகன் இனிய தாதாவென்று செப்பார். பெரிய யோகத்தை சொல்றேன். மகர லக்குனம் கன்னி ராசி. சித்தப்ப நல்ல விடுறோங்கிற அது வாங்க முடியுமான்னு பாருங்க. எனக்கு 9க்கு அதிபதியே புதன் வீடு. அந்த புதன் பாருங்க, புதனே சித்தப்பாவுக்கு பசங்கள் இருக்கா? அப்ப சரியா போச்சு. பெண் வழி சொல்றேன் வருது பாருங்க. அவையில வச்சுக்கன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. இஷ்டம்னா வாங்கலாம், வேண்டாம்னா விட்டுருவாங்க. ஆனா உறுதியா நடக்கும் நிலம் வாங்க வேண்டிய வாய்ப்பு கெட்டியா இருக்குது. எங்கேயும் போகாது. நம்ம சொத்து நம்ம காலுக்குள்ளே தான் இருக்கு. அதே மாதிரி இந்த ஜாதகத்திற்கு இன்னைக்கு எடுத்து பார்க்கும்பொழுது 7ஆம் இடம் மனைவியாலோ மனைவி வர்க்கத்தார்களாலோ குழந்தைகளாலோ கடுகளவு தப்பில்லை. திரை கடல் ஓடியும் திரவியம் தேடு. வெகு தூரம் சென்று வெகு செங்கிலி பூட்டி வெகுஜன பிரியனாய் வாழ்வான். கடைசி வரைக்குமே ராஜா தான். வேற என்ன கேள்வி? இப்ப லைன் கொஞ்சம் போடலாமான்னு வழியே ஓடிக்கிட்டு இருக்கா. ஆனா லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா கரையும் எழுத முடியாதுண்ணா. கரை எழுதுனா லைன் இல்லைங்கண்ணா. ஒரு காரியம் பண்ணலாம் இந்த வருஷம். அருமையா இருக்கு. கரையும் இந்த வருஷம் பண்றா அப்படி வராது. அப்ப தொழில் எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லுங்க. அதான் செய்யலாம் சாமி, நல்லா இருக்குது. கடுகளவு தப்பு இல்லை. அதுலயும் ராகு திசை முடிகிற ஓரம் 7 மாசத்துக்குள்ள என்ன சொல்றேன்னா, பெருகு சனி பாம்பு 2ம், பெருகு சனி பாம்பு இவை 2ம் பிற்பலனே தருவார். கடை கூறு முடிகிற ஓரம். அப்ப இந்த ராகு போகும்போது தம்பிக்கு ஒரு தொழிலை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டு தான் போவார். அப்ப செய்யலாம், தப்பில்லை. அங்க சரி இல்லைங்களா செஞ்சுட்டு இருக்கிற ஏரியா கேரளாவில். அதனால இங்கிட்டு தமிழ்நாடுல போடலாமா திருப்பூர் போடலாம்னு ஓடிக்கிட்டு இருக்கா. இங்க பாருங்க, எந்த ஏரியாவில் செஞ்சாலும் செய்ய சொல்லுங்க, தப்பு வராது. முதல் போகாது. குருதசை வரும்போது அள்ளி போடுவான் காசை. ஆனா இதுல கொஞ்சம் சிரமம் தான். 7 மாசத்துக்கு கலாசி பிடிச்சுதான் நம்ம ஒரு தெப்பு தேரணும். ஆனா முதல் போகாது. அதுக்கு நான் கேரண்டி தான். அலைச்சல் தானுங்க. ஆனா வெற்றிகரமா ஓடும் வண்டி, கீழே போகாது. அதுக்கு நான் கேரண்டி தரேன். இப்ப வீடு எடுக்கலாமா? இடத்த புடிச்சு போட்டுனா சரி. தாராபுரத்துல அப்ப சொன்னது எல்லாமே எப்ப பிடிச்சாலும் நான் இப்ப எனக்கு தெரியுமா, இதுல நகர்புறத்துல வீடு கட்டலான்னு வருதுன்னு அப்பளே சொல்லிட்டீங்க. நான் என்னை பொறுத்தளவுக்கு லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அப்புறம் கட்டலாம் வீடு. தம்பி தொழில் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதுக்கு மேல அதை பேசுவோம். பணம் வந்துரு, தொழில் நல்லா இருந்தா போதும், வீடு எப்ப கட்டிக்கலாம். அது ஒண்ணு ஜோசியம் நம்ம யோசனையே வருது பாருங்க. சம்பாதிக்கும் போது என்ன பண்றோம்னா வீடு கட்டலாம்னா அம்பாட்டி பேசிவிட்டு அம்பாட்டி கட்டிக்க. தாராபுரம் போயிட்டு போய் முதல்ல இடத்து பிடிச்சி வச்சா வீடு கட்டி வைக்கிறானுங்க. ஐயோ சரி. அதே மாதிரி 11ல சுக்கரன் இருக்கு, வீடும் கட்டலாம். ஆனா என்னை பொறுத்த அளவுக்கு தொழில இப்ப கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, அப்புறம் பாத்துக்கோ. தொழில் பண்றதுக்கு தெரிஞ்சு இந்த வேலையை பாருங்க. பாகிஸ்தானத்துல சந்திரனுங்க எப்பவுமே செல்வம் குறையாதுங்க. செய்ய சொல்லுங்க, அப்புறம் பாப்போம். நல்லா இருக்குது பாப்பா. ஏமா ஓட்டுறீங்க? கேரளா சரியில்லைங்க. நம்ம அப்படித்தானே சொல்றோம். அதே கேரளா இன்னைக்கு எத்தனையோ பேர்த்த கோடீஸ்வரன் ஆகி போடுச்சு. அதுக்கு என்ன பண்றது? அப்புறம் இதுல அவ்வளவுதானே. தங்கச்சிக்கு கூட பிறந்த அக்காளுக்கு சகோதரி ஸ்தானம் 11ஆம் இடம்ங்க. மூத்த அக்கா தான் வரும், இலசெல்லாம் வராது. அந்த அக்கா ஸ்தானத்திற்கும் இந்த வருஷத்தினுடைய பலாபலன்
2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் குரு இருக்குது. தனத்தில் குரு இருக்க, மனத்தில் சேய் இருக்க, அவள் இனத்தில் உயர்ந்தவளாய் வாழ்வாள். அது இந்த பிள்ளை. அது இதை விட அவையில் நல்லா இருப்பாங்க. சரி, வேற என்ன? ரைட். அது போகுது. வேணுங்க 2 பேர் அக்கா தம்பி கொஞ்சம் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு அதைத்தான் கனியமா கேட்பாங்க. உங்க மனசுல அப்படி ஒரு இது. 3க்கு அதிபதி குரு வீடு, மகர ராசிக்கு அதிபதி நீசம், நீசகாரகனான சனி குரு வீடு. ஏஞ்சாமி அப்படிலாம் ஒன்றும் வராது. சரி, ரைட், ஓகே. பேர்னு அத்தை நல்லா வச்சிருப்பாங்களா? மகன் இல்ல அப்படி கணக்கல்லவங்க. இதுல வந்து நல்லா இருந்தா அது ஆட்டோமேட்டிக்கா அவங்க வாட்டி நல்லா இருப்பாங்க. கெடுதல்னு வல்லசாமி உங்களை விட பாசமா இருப்பாங்க. உங்களுக்கும் பிறகும் அந்த அக்கா தம்பிங்கிற பாசம் கடைசி வரைக்கும் விடாது. அதான் நம்மளுக்கு மெயின். அதான் முக்கியம்ங்க. நம்ம 2 பிள்ளை பெற்றோம்னா அதுக்கு நல்லா இருக்கணும். உத்திரட்டாதி நட்சத்திரம் பாருங்க. எப்பேற்று நட்சத்திரம் உள்ள மருமகள் எடுத்திருக்கீங்க. காமதேனு விருட்சகம்னு அர்த்தம். இதனுடைய லக்குணம் என்பது தனுஷா லக்குணம். இதனுடைய ராசி என்பது மீன ராசி. மென்மீன ராசிதனில் ஜனித்தோர்க்கெல்லாம் பொன்புகர் காரியம் முழு யோகராம். இன்னைக்கு நடக்கிறது அதே புதன் தசை முடிஞ்சு, கேது தசை முடிஞ்சு, சுக்கர திசையில சுக்கர புத்தி ஆட்டம் ஆயிடுச்சு. இது 20 ஆண்டு காலம் சுக்கர திசை. லக்குணம் என்ன? தனுஷா லக்குணம். ராசி என்ன? மீன ராசி. சுக்கரன் இந்த லக்குணத்திற்கும் காரகாதிபத்தியத்திற்கும் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்க்கும்போது 2 7க்குரியவர். 2ஆம் இடம்னா குடும்பம், 7ஆம் இடம்னா கலஸ்தரம். அதே மாதிரி 2 7க்குரிய சுக்கரன் எங்க இருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா லக்னாதிபதிக்கு 7ஆம் இடத்துல போய் உட்கார்ந்தார். நல்ல இடத்துல உட்கார்ந்தார். ஆனா பாப்பா பிறந்தது ஆனி மாசம். அதுல போய் சுக்கரன் உட்காந்துட்டார் அந்த வீட்டுல. 7ஆம் இடத்துல உட்காந்துட்டார். காணும் லக்குணம் 4 7 10 தோணு சுக்கரன் புந்தி இருந்திடில் பானுவை கண்ட பனி போல் நீங்குமே மற்ற கிரகத்தின் தோஷங்கள் எல்லாம். எத்தனை கிரக தோஷம் இருந்தால் விலகி ஒரு நல்ல பொற்காலமா சுகசவிக்கியமா நல்ல சந்தோஷ சுகமா வாழக்கூடிய ஜாதகம் தான் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம். அதனால பயப்பட வேண்டியதில்லை. அவைகளை பத்தி நீங்க நினைக்க வேண்டியதில்லை. அவைய உங்களை நினைச்சுக்கிட்டு இருந்தா போதும். அந்த மாதிரி செல்வமும் யானை சிவிகையும் குதிரை இவள் தனக்கு தோற்றி நிற்கும் அப்படின்னு என்ன? அந்த காலத்துல குதிரை வாகனம், இந்த காலத்துல 4 சக்கர 6 குதிரை வாகனம் வீட்டில் நிக்குது. குதிரை வாகனம் காரு தான். அப்போலாம் அந்த காலத்துல இதே ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி எங்கிட்ட ஜாதத்துக்கு கொண்டாந்து பாத்தீங்கன்னா குதிரை வாங்கி தோட்டத்துல மேய்ன்னு சொல்லுவேன். ஆனா இப்ப யாரு அதை பண்றா? அதுக்கு பதிலாக தட்டு போட அதுக்கு மேய்க்க உடனே காரை வாங்கிடுறாங்க. 4 குதிரை வேகம் உள்ள குதிரைக்கு பதிலா. அந்த யோகத்துல கடைசி வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி 4ல சந்திரன் மருமக யோகம். இது வந்த நேரம் எந்த கிணத்தை பலப்படுத்தினாலும் தீரா சமுத்திரம். உங்க யோக பிரகாரம், மருமகளுடைய யோக பிரகாரம் இப்ப இருக்கிற தோட்டத்துல இன்னொரு 10 அடி கிணத்தை பலப்படுத்தினா நீங்க தான் ராஜா. எப்படி? அந்த ஏரியாவில் நீங்க தான் ராஜா. அப்படி இருக்குது. இதுல மீனராசினா தண்ணி ராசின்னு அர்த்தம். மருமகளுடைய ராசி அது. மீனத்துல போய் உட்கார்ந்தா மீன் எங்க இருக்கும்? தண்ணி இருக்கிற இடத்துல இருக்கும். போர் ஓட்டலாம் கூட முடியும்னா போருமே மீறின தண்ணி அமைஞ்சு போகும்னா போறவா நேர காடுவாய் எப்ப வேணாலும் ஓட்டுங்க. 4 நட்சத்திரம் பார்க்காதீங்க. ஓட்டுற நாள் மட்டும் திங்கள் வெள்ளியில் ஓட்டுங்க. பிச்சு உதறி போடுங்க. சரி, அதுக்கு தேவைப்பட வினயமா கேட்கலாம்னு வந்தேன். இதெல்லாம் எதையுமே பார்க்க வேண்டியது. இது அவ்வளவு யோகம்னா இந்த பொண்ணு எங்க காலு வைக்கதோ அங்க நீர் சம்பந்தமான தண்ணி குறையாது. அதான் சட்டம். இடமதி என்றதோட பிறந்தா அதிகம் வராது. இது இருக்கு இன்னொரு பொம்பளை புள்ளதான் வரும். ஆமா, போவனவே இவரப்பன் பிறப்புதனில் பஞ்சலோகம் என்று உரைக்க. தாப்பனோட பிறந்து 2 3 தான் வராது. 2 அத்தையும் வரும். இந்த பொண்ணுக்கு ஒரு அப்பனும் வரும். 4 11 குறையும் போது திரிகோணஸ்தானத்தில் உட்கார்ந்து தானின்ற தாய் பிறப்பும் இடமதி என்றோது ஒரே தாய்மாம 2 தாய்கள் வரும். என்னமோ இருக்காங்கிற அதையும் வச்சுக்கலாம். இதுக்கு அப்பாரப்பத்தா 2 வகையிலுமே உள்ள நாள் இருந்திருப்பாங்க. இப்ப ஏதாச்சும் தான் போயிருக்கணும். பாத்தீங்களா? எவ்வளவு வயசு 40 33 இன்னைக்கு அப்பத்தால பாக்குதுன்னா அந்த பொண்ணுடைய யோகம் இல்லாம எல்லாம் பார்க்க முடியாது. அதே மாதிரி இதுக்கு நடக்கிற திசை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கிர திசை. 20 ஆண்டு காலம் சுக்கிரன். தந்த சுக்கிரன் வாங்கி கொள்வான் பின்னால் தானே. என்ன இந்த சுக்கிரன் முன்னாடியே கொடுத்தா போகும்போது கொண்டு போயிருவேன். இப்பதான் வந்திருக்குது. இதுல கொடுக்கற செல்வம் குறையாது. கடைசி காலத்து வரை பேரம்பேத்தி காலத்து வரைக்கும். சரி, இப்ப நம்மளுக்கு ஏதாவது கடைசி வரைக்கும் 2 பேருக்கு 5 ஊத்துவாங்களான்னு பாருங்க. இங்க பாருங்க, தம்பியே பார்க்கலினாலும் இந்த பொண்ணு பார்க்கும். உங்களை எழுதி வச்சுக்குங்க. கடைசி காலத்து வரைக்கும் ஒரு முடியல படுத்துக்கிட்டா இருக்குது. அண்ணன் படுத்துக்கிச்சு, இந்த அக்கா
அந்த கவலையே வேண்டாமுங்க. சலுப்புத்தன்மை அடையாமல் அப்படியே கட்டலோட பேண்டு மண்டு கிடந்தாலும் அந்த புள்ள தாய் தாப்பனை பார்க்குற மாதிரி பார்க்க எழுதி வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்து இருக்குது. கொஞ்சம் நடந்தால் நெருப்ப பிறந்த பொண்ணு எப்படி நடக்கிற பாசம் மட்டும் மாறினால். உத்தரட்டாதி என்பது 24 கலையிலும் சிறந்த கலை, காமதேனு விருட்சகம்னு அர்த்தம். அதை நம்ம கரெக்டாக வச்சுக்கிட்டா கறந்து பால் குடிச்சிக்கிட்டே இருக்கலாம். சரியா இருந்துட்டா நெருப்பு மாதிரி தான் கிட்ட போனால் அப்புறம் தீச்சுடு. அதனால உங்களுக்கு தேட கிடைக்காத மருமகள் பயப்பட வேண்டாம். நம்ம பிள்ளையா நினைச்சு வளர்த்துங்க, அவ்வளவுதான். வேற என்ன? சரிங்க. இல்ல இல்ல உங்களுக்கு உங்ககிட்ட சண்டையே வராது. எந்த மருமகம் வந்தாலும் இருக்கிறது. நீங்க அப்படி போறது இல்லைங்க. அக்கா நல்லா இருக்குமா? அம்மா அப்பா எப்படி இருப்பாங்க? அது முக்கியம் வேணுங்கல்ல. அது அம்மா அப்பாவும் நல்லா இருக்கு. எல்லாமே இந்த புள்ளதான் நல்லா பார்க்கும். அதனால எல்லாம் வெனியமா கேட்டுக்கிட்டாச்சேன். அவைகளுக்கு கடைசி வரைக்கும் கஞ்சி வேணும்ல. நம்மளுக்கு ஊத்துனா பத்தாது, அவைகளுக்கு ஊத்தணும்ல. மூத்த அக்கானதே வரும். அதுக்கு தனஸ்தானத்திலே இருக்குது குரு. தனத்தில் குருவிருக்க மனத்தில் சேயிருக்க அவள் இனத்தில் உயர்ந்தவளாய் வாழ்வாள். அது நல்லா பிழைக்கும். அதுல எந்த பாலும் இல்லை, பயப்படவும் வேண்டியதில்லை. இன்னொன்னு என்னமா கேட்டீங்களா? அப்பா அம்மாவுக்கு இது தனுசுல குணம். 4ஆம் இட தாய் வீடு மீனராசி, தாப்பனுடைய வீடு சிங்கராசி. பாடப்படிக்க பலதொழிலும் கற்க தேடச் சுவிக்க செலவழிக்க ஆமையிடம் கற்கடகம் சிங்கம் கண்ணிக்கே இல்லாத யோகம் மற்கடங்களுக்கு உண்டோன்னே. கடைசி வரைக்கும் நீண்ட ஆயுள் நீண்ட சொல்லும். வேற என்ன? கிளம்புறேன். சரி பாப்பா, நான் நைட் 3 போயிட்டு வந்தேன்னா அப்படியே ஒன்று கொடுத்துட்டு வரேன். சரின்னு சொல்லியா இல்லைங்க, அந்த பைக்குள்ள எடுத்து போட்டு ஆட்டி விட்டுறோம். இல்ல ஒரிஜினலாவே கொண்டாந்துடலாம். கொடுப்பா ஏன் போட்டு அதாவது பெரிய பேரனுக்கு இப்போ 11ங்களா? ஹரித் அவன் தான் மூத்தவன். அதாவது இந்த ஜாதகனுடைய லக்குணம்னு சொல்லக்கூடிய லக்குணம் ரிஷப லக்குணம். ரிஷபம்னா சுக்கரனுடைய வீடு, பசுமாடு. எது பேச மாட்டானுங்க. பேசுனா நீங்க ஈம்போடுறதோட வச்சுக்கோணும். அப்படி பேசுவானுங்க. விளையாட்டெல்லாம் உண்மையிலேயே சொல்றேன். எப்படி தொடர்ந்து பேசுவான்னா 2ல சந்திரனுங்க, வாக்குஸ்தானத்துல சந்திரன் போய்க்கு வந்தேன். நல்ல வார்த்தைகளா இருக்குங்க. கெட்ட வார்த்தையை சொல்லி கொடுத்தாலும் சொல்ல மாட்டானுங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல அறிவாற்றலா வருவானுங்க. அதை விட ஒரு பெருசு பாருங்க, 5ஆம் இடத்துலங்க செவ்வாய் குரு ராகு. 10ஆம் இடத்து அதிபதி யாருன்னா சனி. அவர் லக்னாதிபதிக்கு 7ல உச்சஸ்தல உட்காந்துட்டாருங்க. சூரியனும் புதன் 8ஆம் இடத்துல புரட்டாசி அப்புச கார்த்திகை மார்கழி மாசம் பிறந்தவனுங்க. மார்கழியில பிறந்தா சிவபெருமானுடைய அருள் கிட்டுமா. அப்ப நிலம் வீடு மனை நல்ல வாகனம் நல்ல சுகதேகன் இனிய தாதாவென்று செப்புவார் பாருங்கிற பெரிய யோகம்னே சொல்லு அப்படின்னு சோசியத்துல சொல்லு. அப்பனும் மார்கழியில் இவனும் மார்கழி. அதனாலதான் செல்வம் அழியாம இருக்கு. எத்தனையோ பேரு பிறந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்பா இருந்தேன்னதையும் அப்பன் தேன்னதையும் அழிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனா இந்த பசங்க அப்படி இல்லை, கூட்டும். நம்ம 10 ஏக்கர் வச்சிருந்தா அவங்க காலத்தில் பழி ஒரு 10 ஏக்கர் சேர்த்து சம்பாதிக்கக்கூடிய லக்குணமும் ராசியும் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி பேரணதுல 8ஆம் இடத்துல சூரியனும் புதனும். 10ஆகும் அதிபதியை இரவி சசி பார்க்க பரிந்தவரும் இருந்தவரும் மூவரும் கூடி இவன் வெற்றி முடி அரசர் கான் சிவனும் செய்வான். அப்படின்னா என்ன? அரசாங்க உத்தியோகம் பார்ப்பேன் பேரன். 100 ஏக்கர் பண்ணை இருந்தால் பண்ணையும் இருக்கும், ஆனா பதவியில் இருக்கேன். அவன் முன்னாடி வந்தான்னா அதுக்கு முன்னாடி ஒரு மணி அடிச்ச ஒரு கார் வரும். அப்படின்னா எஸ்கார்டுன்னு அர்த்தம். ஆர்டிஓவாகவோ தாசில்தாராகவோ அல்லது ஒரு மணியாரனாகவோ ஸ்டேட் லெவல்ல பதவியில் இருக்கக்கூடிய பையன்தான் இந்த ஹரித். எழுதி வச்சுக்கோங்க. கலெக்டருக்கு படிக்கிறோம்னு பணம் கட்ட சொல்றேன். இப்பவே நீங்க நான் தான் சொல்லிட்டேன், உங்களை கேட்டுட்டு. நம்ம ஏரியாவில் இதே வயசுல 10 வருஷ ஜாதகத்தை 30 வருஷத்துக்கு முன்னாடி 4 ஜாதகம் பார்த்தாங்க. 4 கலெக்டர் ஆவான்னு எழுதி கொடுத்தேன். இன்னைக்கு 3 பேர் கலெக்டர், ஒருத்தன் ஐயப்பஸ். அப்படி வீண் போகாமல் ஓடப்பட்டியில் ஒருத்தன், முத்தநாயகத்தில் ஒருத்தன், வெங்குக்கல்பட்டிக்கு பக்கத்தில் இருந்தா நம்ம
இந்த நான் போய் காய் எடுக்கிற ஒருத்தன் கூத்தமுண்டியில் ஒருத்தன் அதெல்லாம் சின்ன பையன்லேயே என்கிட்ட போய் ஜாதகம் கேட்டாங்க. கலெக்டர் 6 வருஷம் 6 வருஷம் படிக்கிறானுங்க. சரி. ஐஏஎஸ்க்கு படிக்கிறேனுங்கிறா. பணம் கட்டுங்க 50,000 ரூபாய் பணம் கட்டினா அதையும் படிக்கிறேன் இதையும் படிக்கிறோம்ங்கிறா. நீங்க ஒன்றும் பார்க்க வேண்டியதில்லை. பெரிய பதவி, அரசு அங்கீகாரத்தோடு இவன் வாழ்வான். எழுதி வச்சுக்கோங்க. அவன் போக்கு விட்டுருங்க, வேற ஒண்ணும் வேண்டாம். வேற என்ன ரைட்டிங் நல்லா இருக்கு. இதுல தாய் தாப்புனுக்கு நீண்ட ஆயுள், அப்பார பத்தாளுக்கும் நீண்ட ஆயுள். வேற என்ன வேணும் இவனுக்கு? இவனுடைய ராசிக்கு இப்ப போற ஓட்டலாம், வைகாசியில் ஓட்டலான்னு முடிவு பண்றேனுங்க. வைகாசியில குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு வந்துடுறாருங்க, தனஸ்தானத்துக்கு. கண்ணை மூடிக்கிட்டு ஓட்டுங்க, தப்பு வராது. சரிங்க. யோசனையே பண்ண வேண்டாம். சரிங்க. ஓட்டுற அன்னைக்கு மட்டும் திங்கள் வெள்ளிக்கிழமையில மாயவன் கோயிலில் போய் சாமி விட்டு வந்து அதுக்கு ஒரு குறுகாணிக்கு ஒரு 101,000 ரூபாய் எடுத்து வச்சுட்டு காணிக்கை கட்டிட்டு ஓட்டுங்க. சரி. தண்ணி வந்ததையுமே ஒரு பெரிய செப்பு குடத்துல கடைசியா கழுவி விட்டு பிடிப்புமில்ல வந்து எடுப்பேன். போர் உருவும் போது அது ஒரு செப்பு குடத்துல பிடிச்சி அப்பவே பைக்கு எடுங்க, நான் கார் எடுங்க. அப்பா மக்கள் எல்லாரும் மாயவன் கோயில் போய் அந்த மாயவன் கோயில் இருக்கிற விநாயகனுக்கு தண்ணி விட்டுட்டு அந்த தீர்த்தத்தை அங்க வச்சு கும்பிட்டு மாயவனுக்கு 102 ரூபாய் காணிக்கை போட்டுட்டு சனிக்கிழமை நாளில் ஒரு நாளைக்கு ஒரு 10-20 பேர்த்துக்கு சாப்பாடு அன்னதானம் பண்றோம்னு வேண்டிக்குங்க. பிச்சை உதறி போட்டு தண்ணி போட்டு உரட்டாதீங்க, சொன்னதை செய்யுங்க. அதெல்லாம் எந்த குறையும் வராது. வேற என்ன கேள்வி இதுல? படிப்பை நிறுத்திடாதீங்க. பேரன் ஒரு ஸ்டேட் லெவல்ல பதவியில் இருப்பேன். ஆதித் ஆதித்துங்கிற சின்னவரா பேரு இல்ல, இந்த பேரு ஆர் செலக்ஷன் நல்லா அப்பாவே தானா? சூப்பர் பேர் ரெண்டுமே. அது அதை விட பெரியவனோட சின்னவன் பேர் தான் அருமையான பேர் ஆதித்துங்கிறது. ஆதித்தன்னா சூரிய பகவானுங்க. அவைகளுக்கு அந்த சூரியனுக்கு நிகர் எந்த கிரகமும் கிடையாதுங்க. அது ஒரு நல்ல பேரா அமைஞ்சிருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வாழ்வாங்க எதிர்காலத்துல. அந்த பேர் அமைஞ்ச பேரமைரை பொறுத்தானுங்க உலகமே. உண்மை. தனியாசலம்னு 24 கிராமத்திலையும் இல்லை, பெரியார் மாவட்டத்திலையும் இல்லை, தஞ்சை வட்டத்திலையும் தனிகாசலம் இல்லை. என் பேரு யாருக்குமே இல்லைங்க. பொதிகாசலம்னு வச்சிருக்கேன், கனிகாசலம்னு வச்சிருக்கேன். ஆனா தனிகாசலம்னு பேர் இல்லை. அது மாதிரி ஆதித்து அப்படிங்கிறது நம்ம ஏரியாவில் இல்லை. அருமையான பேர். அதுல ஆதித்துன்னா நம்ம இவரு பேர் பாபா பேர். பாபாவுக்கு அப்படி ஒரு பேர் உண்டு, ஆதித்து. அதனால நல்லா சிறப்பா வருவானுங்க சின்னவனும். சின்னவன் பிறந்த 6 வருஷம் 6 மாசம் 3 நாள் ஆச்சு. செவ்வாய் திசையில சனி புத்தி, அசையாத சொத்து எழுதக்கூடிய புத்தி இவன் ஜாதகத்திலையும் வருது. அப்பன்னு கேட்டவன் அப்ப ஏதாச்சும் எக்ரிமெண்ட் பண்ணணும். எக்ரிமெண்ட் பண்ணலன்னா வீடு வாங்கி போட்டுக்கிற இடத்த நல்ல வீடு கட்டணும். அது 2 நடக்கலன்னா கிரையும் எழுதணும். இது ஒண்ணுமே நடக்கலன்னா தான் போற ஓட்டுறதும் கிணத்தை பலப்படுத்துறதும். இதுல எதை வேணாலும் பண்ணலாம். அது உங்க அபிப்பிராயம், தவறு கிடையாது. வேண்டான்னு சொல்றதுக்கு நெருக்கடி கிடையாது. எல்லாத்துலயுமே 7 சனி, அஷ்டம சனி, கண்டச்சனி, தண்டச்சனி, விரயச்சனி, பொங்கு சனி, மங்கு சனி, அர்த்தாஷ்ட சனி, திசாச்சனி, எந்த கெடுதலும் இல்லை. சுத்தமான நேரம். எதை வேணாலும் வந்து குண்டை தூக்கி போட்டாங்க. சரி, என்னன்னு ஒரு பருத்திக்கு கிரகம் சரியில்லை, எந்த வேலையும் செய்ய முடியாதுட்டாங்க. 7 மாதத்துக்கு தம்பி சொல்றாரு. 7 மாதத்துக்கு எதையும் தொட்டால் விளங்காதுங்கிற ராகு. அது முடிஞ்சுன்னா அப்புறம் குரு வருது. நம்ம போராடுறதுக்கும் கிணத்தை பலப்படுத்துறதுக்கு ராகுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. சரி. ராகு நல்லவர். புதிதான கட்டடங்கள் கட்டுறது, ஒரு புண்ணியர்ச்சனை செய்யறது, ஒரு விலையுயர்ந்த ஒரு பொருளை வாங்குறது, இது மட்டும் நம்மளுக்கு அந்த ராகுசே ஆகாது. ஹலோ, இன்றைய கணக்கெடுத்து பார்க்கும் பொழுது செவ்வாயினுடைய சாரம் வாங்கினதுனால நிலம், வீடு, மனை, நல்ல வாகனமும் சின்னவன் ஜாதகத்து பிரகாரம் அமையுது. சரி. இதுல சலராசிக்காரனா சிங்கள குணகாரனுக்கு 4ஆம் இட குரு, 6ஆம் இடத்துல சந்திர போய் உட்கார்ந்துருக்காரு. மகர ராசியில நிகரில்லாத கிணறு அமையும். தண்ணியே மூயாது. நீ தொடர்றதுதான் உங்களுக்கு திருப்தி அமையும். இது வரைக்கும் முன்னாடி அமைஞ்சதுல ஒரு லெவல். கம்படிச்சு போட்டு உழவு ஓட்டி கம்பை விதைச்சு எடுத்து சீவனத்தை பண்ணி இன்னைக்கு மனுஷன் ஆகியிருக்கிறோம். இனி அப்படி அல்ல. அதே கிணறு நிலநாத்து நட்டு நடக்கிற மாதிரி தண்ணி ஆண்ட கொடுக்க போற. கவலைப்பட வேண்டாம். 3 பேர்த்திலுமே எனக்கு மனசுக்கு பிடிச்ச திசை. கெடுதல் இல்லை. அவன் சொன்னான்னு பயப்பட வேண்டாம். எதை வேணாலும் பண்ணுங்க. எல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் நறுக்குன்னு வரமாட்டீங்க. இனிமேல் வருமுங்கோ. ஏன் அதை பத்தி கேக்குறீங்க? இனிமேல் தான் வரப்போகுது. ராகு திசையா போச்சுங்க. என்ன சொல்றான்னா, தானாகும் ராகுமே 1, 2
தானாலு 5 ஒன்பான் 10 ஈராறில் ஊனாக நின்றவளன் ஓதக்கேளும் ஊருமே பிணியதும் உடம்பிற் பின்னும் வானாக வாய்ப்பினியால் வியாதி தோற்றி வரையக்கேள் கால்கரங்கள் வீங்கித்தானும் பானாக நீரதில் வடிந்துதானும் பாக்கியங்கள் யாவும் போய் பாலாய்த்தானே. பாக்கிய செல்வத்திலே குறைச்சு போடுங்க. ராகு எவ்வளவு வந்தாலும் பத்தாது. 40 கோடி இருக்குது, 40 செத்துது. பாறையா கெட்ட நேரம். ஆமா. அதே கெட்ட நேரம். மாடு கண்ணுக்கு பெரிய வம்பு சிவனமாயிடுச்சா. இதுக்கும் பாருங்க, அந்த கசகசப்பு இல்லாத ஊருக்கே தூரத்தில் நம்ம தோட்டம். எந்த சுவாசம் கெட்ட சுவாசம் வர பார்த்து மாடு விட்டு போச்சு. சரி, ஆனா என்ன பண்ணாலும் அவளை கும்பிட்டு திண்ணீர் போட்டு அதை எந்த இதுமெல்லாம் பண்ணுவேன் போட்டேன். சரி, ஆனா இருந்துட்டாலே கொஞ்சம் கொஞ்சம் இடக்கு அந்த வேலை பண்ணுது. அந்த ராகு இனி ஒண்ணும் பண்ணாது, பயப்பட வேண்டாம். ஒரு 7 மாசத்துக்கு இருக்குது. அது வாகன பொருள் எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டாம், இருக்கிற அளவுக்கு இருக்குது. தொழில் என்ன வேணாலும் பண்ணிட்டோம், சரி, பயப்பட வேண்டாம். ஆடு மாடு பெருக்கங்களை கொஞ்சம் குறைச்சிக்குங்க. ஆடே நல்ல இல்ல வேண்டாம், ஆடு மட்டும் 2 இருக்குது, அது இருக்கட்டும். 7 மாசத்துக்கு பிறகு ஆடு வாங்கினாலும் மாட்டை வாங்கினாலும் எதை வேணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, அதுக்கு நான் கேரண்டி. அது வரைக்கும் இது போதும், எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டாம். அப்ப இந்த ராஜதேசம் போரே ஓட்டினாலும் தப்பு இல்லை. ஆகுதான் தண்ணியாகும். நீர்காட்டும் நிலமதனை பன்னீர் ஊராக்கி நிகழ்த்துகின்ற பிரம மேல் வைத்து பார்காட்டும் பாம்பாகில் பல நீராம். ராகு திசையில வச்சாத்தான், பாம்பனுடைய திசை நடக்கும்போது செஞ்சாத்தான் பல வகையான கிழமை. வேற என்ன திசை நடந்தாலும் ஒரே சலந்தான் அமையும். திடீர்னு வரும் பெருஞ்சலமா, இழுக்குன்னு நின்னால் நின்று போகும். பல சலங்கள் வரும்போது ஒண்ணு குறைஞ்சாலும் இன்னொன்னு வந்துகிட்டு இருக்கு. படிச்சதாச்சும் வேலை வெடிக்கு போவானா. சிங்களக்குணம் 6ஆம் இடம் சந்திரன் டாக்டர், அங்க ஒன்றும் பார்க்க செலவில்லை. மெடிசன் லைன்ல தான் வருவேன். சிங்கமுங்க. ஆமா, இப்பவே பெரிய எத்தச்சோடால இருந்தாலும் நீ பாக்குற வழியா பாருப்பியா. அப்படியே பேசுவாங்க. ஆமா சாமி, அந்த லட்சணத்துக்கு உண்டான குணம் முடக்கடியான குணம் தான் வரும். அந்த சார்ந்த குணம் வராது. அவங்க உனக்கு வேற, இவங்க எனக்கு வேற. இவன் தாய் தந்தையரே குசும்பு பண்ணாலும் அதுபோல அப்படி பாராய அப்படிங்க. அப்பனே இவனக்கண்ட பயக்கோட. இப்போ காரணம் என்னன்னா சிங்கம். ஆவணி மாசம் பிறந்தவன் சூரியன் ஆட்சி. சூரியன் ஆட்சி, குரு கேந்திரம், சந்திரன் 6ஆம் இடத்துல. எதிரி அஞ்சோன்னு எப்பேட்டு எதிரியா இருந்தாலும் இவனை கண்டா பயந்துக்குவாங்க. ஆனா அவன் அப்படியெல்லாம் எல்லாத்துக்கும் அனுசரிச்சு போவானுங்க. இவனை கெஞ்சித்தான் அந்த கோபத்தை அடக்கணும், சொல்லி மிரட்டி அடக்க முடியாது. எந்த கொம்பனாலும் ஒரு நாளைக்கு பேச மாட்டான்னு சொல்லி போட்டோம்னா ஒரு நாளைக்கு பேச மாட்டேன். அடே அப்பா. சரி, வேற என்ன கேள்வி? 11ஆம் இடம் இல்ல, சுக்கிர வீடே வருது. இவங்களை விட அவங்க நல்லா இருப்பாங்க. ஆமாங்க, இன்னொரு கிரை எழுதுற மாதிரி அவ எப்பா ஜாதத்திலையும் வருது, பெரியவன் ஜாதத்திலையும் வருது. இதுல வந்து கட்டுற மாதிரி வருது, எழுதுற மாதிரி இல்ல, கட்டுற மாதிரி. புதுசா எதுவும் செய்யறோம்ல, 7 மாசம் போய் செஞ்சா நல்லா இருக்கும். புதுசா வந்துருதுங்க. அப்பத்தாளுக்கு 1 2 3 4 தாய், 5 6 7 8 9 தகப்பன். தாப்பனை பெற்ற தாய் 1 2 3 4ஆம் இடம் கடகராசி கூட சந்திரன் மகரத்தில் 3ஆம் பாரிய 7க்கு அதிபதி. அதாவது வந்து வைகாசி மாசம் 16ஆம் தேதிக்கு மேல கண்ணை செக் பண்ணலாம். இன்னும் 65 நாள் போகணும். அது வரை போய் தொட்டக்கூடாது. தொட்டோம்னா இசுமை, மறந்துடாதீங்க. 65 நாளைக்கு பிறகு அப்பத்தால வந்து குரு பாக்குது. இப்ப குரு பார்வை இல்லைங்க. குரு பார்த்தாத்தான் கண்ணா இருந்தாலும் சரி, கையா இருந்தாலும் சரி, தலையா இருந்தாலும் சரி கத்தி வைக்கணும். அது வரைக்கும் தொடக்கூடாது. தொட்டுட்டா சிரமத்துக்கு ஆளாயிரும், மறந்துடாதீங்க. வேற என்ன அவ்வளவுதான் போது. எல்லாம் ஒண்ணுதான்மா, கால் வலி ஒண்ணுதான், தலைவலி ஒண்ணுதான். அவ்வளவு சாதம்ங்கிறது அது வரைக்கும் பார்க்க வேண்டாம். 65 நாள் போகட்டும். ஆமா, அப்படி கணக்கல்ல. உங்க மைனர் ஜாதகத்துல 60 முடியும். அது வரைக்கும் நீங்க 2 பேரும் இருப்பீங்க. 86 காமதேனு உச்சம் 10 வருஷத்துக்கு அச்சா இருக்கு அந்த புள்ள மருமகன். பசுமாட்டினுடைய ராசிங்க, நல்லா சிறப்பா இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கவே வேண்டியது. பெரிய சின்னத்தை பெரியத்த வயனுக்கு அது அக்கால கொடுத்துக்கிட்டாங்க. உள்ளூர்ல கிளவரத்தூர்ல அதையும் நல்லாத்தான் இருக்கிறாங்க. இல்லப்பா, என்ன இருக்குப்பா, என்ன 2 வருஷம் இருக்குப்பா. சரி முதலாளி போயிட்டு சரிங்க சார், இப்போ நான் நைட் போனாலும் சரி அங்கே தோட்டத்துக்கு வந்து சத்தம் போடுறேன். வா, இதுதான் எடுத்து கொடுத்தேன். கண்டிப்பா வேணும், கண்டிப்பா வேணும். சரி, பண்ணிக்கலாம் போன்னு சொல்லிட்டு நேற்று அவர் வச்சுக்குதே. நான் போக சொல்லி சரி போய் சாப்பிட்டு போ.
போறியா பாவரி அடுத்த போய் அது எப்பவுமே மாமூலு. காலை நாளைக்கு 10க்கு மேல 11 மணிக்குள்ள வருவான். வான்னு இருப்பேன், ஒரு ரிங் விட்டுட்டு வா. நான் முன்னாடி கூப்பிட்டுறேன். சரி. ஏங்க வியாபாரம் ஃபுல்லா அடிக்கிறாரு. நேரம் அம்மா எப்படி அதாவது வந்து தாயினுடைய பாயிண்ட் எடுத்து பார்க்கும் பொழுது 4ஆம் இட சனி வீடு, தாப்பனார் ஸ்தானத்தை 9ஆம் இடத்தை எடுத்து பார்க்கும்போது குரு வீடு. குருவுக்கும் சனிக்கு காலகால பகை. என்ன பகை? காலகால பகை. காரியும் குருவும் கூடி கலந்துமே மனையில் நிற்க சீரிய மனையால் நொண்டி செவிடு ஊமை குருடு பாலர் உண்டாம். அப்போ 2 பேர்த்துக்குள்ள ஏதாச்சும் ஒரு விபரீத ராஜ்யோகத்தை ஆண்டவன் கொடுத்துருவார். விபரீதம்னா என்ன? இருக்கானா இல்லையாங்கிறத பேச்சு. செத்து போ இல்லைன்னா சொத்து போங்கிறதுக்கு பதிலாக நான் அப்படி சொல்லி பழகிறேன். ஆச்சுங்களா? ஆனா தலையெழுத்து அதானுங்க. உயிரோடு இருந்தா தாய் இருக்காது, தாய் நல்லா இருந்தா சாப்பிட்டு இருக்காது. இதுதான் சட்டம். அதான் காரியும் குருவும் கூடி கலந்துமே மனையில் நிற்க காரியில் இடியால் சாவா மாரியால் கண்டம் உண்டு வாழ்த்தினார் வஜிஷ்டமா முனிவர்னு கவிசியத்துல சொல்லுது. ஒண்ணு இடி விழுந்து சாகணும், இல்ல மருந்த குடிச்சு சாகணும், இல்ல கரண்ட் குடிச்சு சாகணும், திடீர்னு தான் உயிர் போகணும். அதான் சட்டம். அப்படித்தான் போச்சுங்க. இவளுக்கு ஆயில் பலன் எல்லாம் ஜாதக பிரகாரம் இவனுக்கு 58 ஆகணும். 58 ஆகும். இவன் கல்யாணம் மூச்சு அந்த குழந்தையினுடைய கல்யாணத்தையும் பார்த்துட்டு தான் தான் போகணும். நீண்ட ஆயுள் நீண்ட சுகம். உனக்கெல்லாம் சாவே கிடையாது. அதெல்லாம் ஆண்டவன் உனக்கு அந்த பஞ்சமே வைக்க மாட்டாரு. சொன்னா நம்பு. அதெல்லாம் நீ அந்த கவலையே படாதையாயா, உனக்கு நல்ல யோகமாயா. வேற என்னங்க? அப்புறம் என்ன ஐயா? இந்த கம்பெனிலேயே கை ரொம்ப சம்பளம் வாங்குவேன். அவசரப்படக்கூடாது. ஒரு வருஷம் போவிட்டா பங்கு. அது வரைக்கும் அதுல என்ன கஷ்டமா இருந்தாலும் மாற வேண்டாம் சாமி, கம்பெனி இருக்குன்னு சொல்லு. போனுக்கு இது பண்ணான்னா அது சொல்லு. பக்கமா கொடுப்பாங்களா? வெரி குட், நல்ல ஏரியா. இப்போ இது வரைக்கும் இந்த சம்பளங்கிறது எதுவும் இல்லைங்க, ட்ரைனிங் மாதிரி போயிட்டு இருக்கிற அப்படிங்க. அந்த கம்பெனிலே நல்ல முறையில் இருந்துக்குவா அப்படிங்களா? அயல் தேசத்து அரசனாவானாயா, அயல் தேசத்து அரசனாவா என்ன? அந்த கம்பெனிக்கார இவனை விட மாட்டாங்க. லைன்லயே போய் வந்துட்டு இருக்க மாதிரி சம்பளம். நம்ம பஸ் தானே ஏற நீ பார்த்துருப்ப. மும்பை பிளேட் ஏறது நீ பார்க்கலாம். வேற என்ன? என் பையன் ஏதாவது மாமா அத்தைகளை இழுத்து பிடிப்பா அப்படிங்களா? இல்ல மாமா அத்தைகளை பயணம் மேசல குணங்காரெல்லாம் நீ இழுத்து பிடிச்சா பிடிக்காம இவன் இழுத்து பிடிக்க மாட்டான். அவன் வேலை உண்டு, அவன் தொழில் உண்டுதான் இருப்பேன். வேற என்ன? மாமன்தான். அதான் இதுல வர்றதானே நம்ம சொல்லணும். அவங்க நீங்க இழுத்து பிடிச்சா இழுத்து பிடிச்சுக்கலாம். புரியுதா புரியலையா? தப்பு இல்ல. நல்ல ஜாதகம் வந்தாலும் வரவழைச்சிப்பியா, வரலைனாலும் சந்தோஷப்படுவா. அப்படி சரி. வேற சொல்ல மாட்டேன், ஆனா வேணும் மாமன்னு நினைக்கிறா. நல்ல ஜாதகமே 2 வருஷத்துக்கு பிறகு அவனுடைய வாழ்க்கையே புதுகலமா இருக்கும், நல்லா இருக்கான். நீங்களே அதிசயப்படுவீங்க தாய் தகப்பனே. சுரேஷுங்கிறது அதாவது வந்து இன்னைக்கு இந்த ஜாதகர் பிறந்து 41 வருஷம் 6 மாசம் 26 நாள் ஆச்சு. 42 நடக்குது. இந்த ஜாதகருடைய லக்குணம் என்பது கன்னியா லக்குணம். இந்த ஜாதகனுடைய ராசி என்பது மேச ராசி. மேசத்தில் பிறந்தவன் தோஷம் இல்லை. எப்படி? மேசத்தில் 6 பிறந்தால் தோஷம் கிடையாது. ஆனா இருண்ட சூழ்நிலையில கிரகங்கள் போய் அமைஞ்சு போச்சு. குடும்பஸ்தானத்துல சனி, கலஸ்தரஸ்தானாதிபதி குரு, லக்னாதிபதிக்கு 4. 12ஆம் இடத்துல ஆவணி மாசம் பிறந்ததுனால சூரியன், புதன், சுக்கரன், மாந்தி 4 கிரகம் ஒன்று கூடி லக்குனத்துக்கு 12ஆம் இடத்துல மறைஞ்சது. மறையக்கூடாது. தனகாரகன்னா பணம், பணத்துக்கு அதிபதியும், காசுக்கு அதிபதியும், நகைக்கு அதிபதியும், ஆடை ஆபரணத்துக்கு அதிபதியும், வெள்ளி தங்கம் பொண்ணு ஆபரணத்துக்கு அதிபதியும் சந்திர பகவான். அவர் போய் 8ல மறைஞ்சு போனார். மறையக்கூடாது. எல்லா திறமையும் இருக்கும், பொருளாதாரம் தங்காது. இந்த சாதக நாட்டு யாருமே வாழ முடியாது, அவ்வளவு ஜாலி. ஆனால் பொருளாதாரம் வந்து வச்சு ஒன்ன பண்ணலாம்னா முடியவே முடியாது, தள்ளிக்கிட்டே போகும். 8ல சந்திரன் போய் மறைய. சந்திரன் தான் பணம். அவரு போய் 8ல அப்படி போய் அமைஞ்சிருக்கு. இதுல என்ன ஒரு பெரிய ஒரு யோகம்னா இப்ப செவ்வாய் திசை. இந்த திசை யோக திசை. இந்த திசையில ஒரு வீட்டை கட்டுறதோ, இடத்த வாங்கி போடுறதோ, உடல் ஆரோக்கியமான ஒரு நல்ல சுகத்தை கொடுக்கறதோ ஆண்டவன் நீண்ட நாளா எண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காரியங்களை உருப்படி பண்றதோ, 43 வருஷம் 1 மாசம் 8 நாள் முடியறதுக்குள்ள நீ ராஜா.
இந்த தாடி வளர்த்த மாட்டை, இப்படி கலர் வேஷ்டி கட்ட மாட்டேன், நம்ம தேவையில்லாத பொருள் இயக்க மாட்டேன். அடுத்து இந்த 43 வருஷம் 1 மாதம் போது பியூர் கதர் வேஷ்டி கதர் செட்டு, கையில் எந்நேரம் 10 பணம், அந்நிய தேசவாசங்கள் அடுத்தவனுடைய உறவுல நீ கை ரொம்ப சம்பாதிப்ப. அந்த யோகம் உன்னை தொற்றுச்சு. கவலைப்பட வேண்டாம். ஆனால் வைகாசி 26க்கு மேலே பாரிஸ் 5க்கு அதிபதி புத்திரகாரங்களே கெட்டியாக உட்காந்துருக்குல்ல. அதை பார்த்து அது எப்போ உருவாகும், எப்போ கிடைக்கும்? இதான் மனைவி. எது இந்த பாப்பாவா? அருமையான வீட்டுக்காரன், கடவுள் மாதிரி வச்சுக்க, அவ்வளவுதான். சரி பாரு, இப்ப சொல்லியிருக்கேன் பாரு. அப்படி ஒரு ஜவாரு உன் ஜாதகம் சித்தர்கள் ஜாதகத்தோட சேர்ந்ததுப்பா. நீ மோசமா நீ முதல்ல அதெல்லாம் எடுத்துருவாரு. சேவிங்க பண்ணி நல்லா நீட்டா இருப்ப சம்சாரம் சொல்லிட்டு நீ சொல்லு. இப்படியா இருக்கு சரியில்லைங்க. சரியில்லை. சரி போயிட்டு வந்துட்டு இனிமேல் இந்த மாதிரி விடாத, போதும். ஆச்சா, உனக்கு குழந்தைகள் என்பது 5க்கு அதிபதி. கன்னியால குணத்துக்கு 5ஆம் பாதி சனி. ஃபர்ஸ்ட் ஒரு பெண்ணு பிறந்த அப்புறம் பையன் கிடைக்கும். ஒரு பொண்ணு ஒரு பையன், அதோட சரி. 2 குழந்தைக்கு நீ அதிபதி ஆகணும். எவ்வளவு நாள் கல்யாணம் ஆகி? அதெல்லாம் இந்த வருஷமே உண்டு விடு. ஆண்டவனுடைய அனுக்கிரகம் கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். தப்பு வராது. தெம்பாரு. அதே மாதிரி சந்திரன் 3 4 சனி புதன் 7 10 புந்திதான் இருக்கு. பாவ கிரகங்கள்லாம் எதுவும் இல்லைங்கண்ணா, நல்லா இருக்குது. கண்டிப்பா சுகசவிக்கும் ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் உண்டுங்க. வழியே அவனும் நானும் போகாத இடம் இல்லைங்க. என்னவோ குறுக்க வருது கடை என்ன சரி அது பண்ணிடு. அதே மாதிரி மேசராசி தேசமெங்கும் திரவியங்களோடுமே. தேசத்து வரைக்கும் நம்ம எங்க வேணாலும் போயிடலாம். அந்த மாதிரி உனக்கு யோகம். என்ன அதெல்லாம் ஓடிட்டு வந்துட்டு இனிமேல் நீ கம்மல் உட்கார்ந்து இருக்க வேண்டாம். 65 நாள் இருக்குது. 65 நாளைக்கு மேலே நீ பணக்காரனுங்கிற பேர் எடுக்க வேண்டிய வாய்ப்பு இருக்குது. எந்த கோயிலுக்கு ஆண்டவன் விட்டுருக்கானோ அந்த கோயிலில் முதல்ல போய் எல்லாம் எடுத்துட்டு எந்நேரம் பார்த்தாலும் 16 வருஷம் வயநாட்டில் கொண்டு இப்படி இருக்கக்கூடாது. இதை நீ மாத்திர முதல் வேலை. மாற்றினாதான் உன் குடும்பம் அப்போதான் நீ நல்லா இருப்பீப்பா. விளையாட்டுக்கு சொல்கிறேன்னு நினச்சிடாத, புரியுதா? நல்லதை சொல்கிறேன். நான் எப்பவுமே கெடுதலுக்கு ஒருத்தனுக்கு சொல்ல மாட்டேன். புள்ள அருமையான புள்ள, அதை நீ புரிஞ்சுக்க. அது மனசு நோகாத அளவுக்கு நீ நடந்துக்க, அவ்வளோதான். சம்பாரி தொலை, அது ஆண்டவனுடைய செயல். ஆறு வச்சிருக்கிறேன், பணம் வச்சிருக்கிறவனும் அங்கே போகத்தான் போறேன். இது 3வது பொண்ணுக்கு கல்யாணம் வச்சது தெரியுங்க. அதெல்லாம் கணக்கு எனக்கு தெரியும், முதல்ல தெரியும் 3வது கொண்டாட்டின்னு. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பொண்ணை வச்சு பழச்சுக்குன்னு சொல்றேன். 7க்கு அதிபதி குரு, அவர் லக்னாதிபதிக்கு 4ல். 7க்கு அதிபதியான குரு 4ல். கலஸ்தர ஸ்தானத்துக்கு 7ஆம் பாதி சனி. ஆனால் முதல் தாரத்துக்கே குழந்தை பிறந்திருந்தாலும் இந்த ஆள் இருக்காது. இன்னார் ஒருத்தர் அவுட் ஆகிருப்பாங்க. இனி பிறக்கிற குழந்தைகள் 2 பேர்த்துக்கு நீண்ட ஆயுள் நீண்ட சுகம். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், நல்லா இருப்பீங்க. வேற என்ன கேள்வி? எப்படி என்ன 6 மாசம் ஆகுங்களா? வைகாசி 16, இன்னும் 50 நாள் தான் இருக்குதுங்க. 50ஆம் நாள் கற்பனை நிலைக்குமுங்க. நம்ம இன்னும் அந்த பிள்ளையினுடைய ஒரு குறிப்பு இருக்குது பாருங்க, அதிகம் ஒரு பார்வை வயசுக்கு வந்தது. இதை ஒன்றும் பண்ண முடியாது, டேட்டு தான் இருக்கு. அப்படியா? கட்டம் வேணும், கம்ப்யூட்டர் போட்டுக்கணும். 10/6/2018 வயசுக்கு வந்தது. அப்போ 26ன்னா 26ன்னா 20ன்னு வச்சுக்க. 6க்கு 2 அங்கிட்டு வராரு. 8 வருஷம் ஆகுது வயசுக்கு வந்து. ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிற. அதனால உனக்கு புத்திரதோஷம் தான். புத்திரதோஷமா இருந்தால் அந்த வீட்டுக்காரனுடைய கிரகம் நீங்கிற ஓரம் அந்த தோஷம் அடிபட்டுரும். அடிபட்டு அடுத்து உனக்கு ஆண் சந்ததி பெண் சந்ததி 2 உண்டு. ஃபர்ஸ்ட் பொம்பளை பிள்ளை தான், அடுத்தா பையன். கண்டிப்பா கிடைக்கும். நீ உன்னுடைய ஆங்கில டேட்டும் நல்ல டேட்டு. 10/6/2018 போது 18க்கு 9, 10, 11, 17, 18. 18க்கு அதே 9. ராஜா நீ வச்சதுதான் சட்டம் கூட்டல. ஏன் ஒழட்டிக்கிற? அது உண்மை. கடைசி வரைக்கும் ராஜா தான். வேற என்ன கேள்வி? இல்ல வண்டி வாகனம் எல்லாம் வச்சிருக்கானுங்க. அதான் 60 நாள் போட்டுங்க. 60 நாளைக்கு அதை பேசாதீங்க. 60ஆம் நாள் அவ பணக்காரன்னு சொல்லிட்டேனே, உங்களை கேட்டு சொல்லல. எந்நேரம் அந்த பிள்ளைகிட்ட 10 30 இருந்துகிட்டே இருக்கும். வெறும் 10 30 அல்ல, 30,000 40,000 நான் சொல்றது. எந்நேரம் பணம் வேணும்னா வாங்கிக்கலாம். அந்த மாதிரி தொழில் இயங்கக்கூடிய வாய்ப்பு வருது. நீ ஊக்கமா இரு, பயப்படாத. தெய்வத்தின் பேர் நல்லா பாரத்தை போடு, கடவுளை நல்லா கும்பிடு. கோயிலுக்கு போகணும். ஆமா சார், நீ போகலீன்னா சுத்தப்படாது. போய் வந்தாத்தான் அந்த தவ புத்திரன் நல்லா இருக்கும். தவறே கிடையாது. யோகமா
அக்கா தங்கச்சியா இப்போ கொடுமுடி போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோமுங்க. அது சீனாந்தான் வந்து கூட்டி போவேன். இது புத்தர தோஷம் இருக்குது இந்த பிள்ளைக்குன்னு சொன்னேன். நீங்க சொல்ற மாதிரி கரெக்டா கழிச்சுக்கிட்டு வந்துடலாம். நீங்க ஒண்ணும் வேண்டியது இல்ல, கழிச்சா போயிட்டு வந்துட்டாங்க. போயிட்டு வந்தாச்சு. நீ அது எது வேணாலும் நடந்திருக்கட்டும். வைகாசி 16க்கு மேல நீ கோயிலுக்கே போகலினாலும் நீ கற்பமா இருப்ப. அதான் சட்டம். வேற என்ன? அவங்க அம்மாவுக்கெல்லாம் எப்படிங்க சாப்பாடு? 4ஆம் இடம் அந்தணன் தனித்து எங்க அபகீர்த்தி மெத்த உண்டு. ஜோறு போட்டுலாம் அது நினைக்காது. இன்னும் 5-6 வருஷத்துக்கு அது அசராது. வேற என்ன? தங்கச்சி ஒருத்தி இருக்காளுங்க. இளைய சகோதரியா? சுரேஷுக்கு தங்கச்சி. 11ஆம் சுரேஷுக்கு தங்கச்சி இல்ல, அவளுக்கு தங்கச்சி. சுரேஷுக்கு தான் பார்க்க சொல்லிட்டு இருக்கேன். பையனோட பிறந்த சகோதரி தானே. பையன் கடகராசி, இங்கிட்டு பார்த்தா விருச்சக ராசி. சிவனை ஓடுமாயா? அவியனால தனக்கும் துன்பம் இல்லை, இதனால அவியலுக்கும் துன்பம் இல்லை. அவி எப்பவும் போல இருப்பாங்க. வேற என்ன? ரைட்டு, அவ்வளவுதான். வேற என்ன சார் உனக்கு சந்தேகம் இருக்கா? வெரி குட். இல்ல கேட்கணுமா? உங்க வாயா இருக்கா? இதுல இதுல வராது. இப்ப ஜாதகம் வந்தா இப்ப சொல்லிடலாமா? இதுல வராது. இது என்ன பண்றீங்கன்னா கம்ப்யூட்டர்ல கொடுத்து ஒரு நாளைக்கு போட்டு வச்சுக்க. காய் இது எடுக்க வந்த அன்னைக்கு அங்க இருந்தீங்கன்னா காட்டு. அதுல எப்படி இருக்கு நின்ன வாக்குல ஒரு 4 வார்த்தை சொல்லிட்டு வர. அது தோட்டத்துக்கு வருவேன் நான். காயின்னு வந்தா 40 நாள் வருவா. அப்படி தேங்காய் வெட்டிட்டு சொல்றவங்க இருக்காங்க. வந்தா அம்மாளுக்கு அம்மாலாம் சின்னமாளுக்கு தெரியும். அப்ப கூப்பிட்டு சொல்லு. சரியா? வேற தப்பு இல்லை, மனசு திருப்தியா இருக்குது. சரிங்க, ரொம்ப சந்தோஷம். ஏன் ஜமீன்தா சாத நோட்டு அதை வாங்கிக்கணும். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி கமலத்தாரிண்யாய் சுவாகா.